வள்ளலாரின் தெய்வ மணிமாலை 4வது பாடல் என்று நாம் பார்ப்பது, வள்ளல் உனை உள்ளபடி வாழ்த்துகின்றோர்தமை மதித்திடுவதன்றி மற்றை வானவரை மதியெண்ணில் நான் அவரை ஒரு கனவின் மாட்டிலும் மறந்தும் மதியேன். கள்ளமரும் உள்ளமுறும் நின் பதமலால் வேறு கடவுளர் பதத்தை அவர் என் கண் எதிர் அடுத்து ஐய நன் என அழிப்பினும் கடு என வெறுத்து நிற்பேன். எள்ளளவும் இம்மொழியிலே சுமொழி அன்று உண்மை என்னை ஆண்டு அருள் புரிகுவாய். என் தந்தையே எனது தாயே என் இன்பமே என்றன் அறிவே என் அன்பே தள்ளறிய சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார். தள்ளறிய சென்னையில் கொஞ்சம் கூட அங்குமிங்கும் நகர்த்தக்கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு நெருக்கமான இந்த சென்னையிலே கந்தக்கோட்டத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானே குளிர்ச்சி பொருந்திய மணி போன்றவனாகவும் சைவத்தின் மணி போன்றவனாகவும் விளங்கக்கூடிய ஆறுமுகம் படைத்த தெய்வ மணியாக இருக்கக்கூடிய என் பெருமானே, உன்னை நீ எப்படிப்பட்டவன் என்றால் வள்ளல். வள்ளல் உன்னை உள்ளபடி வாழ்த்துகின்றோர் தமை மதித்திடுவதன்றி மற்றை வானவரை மதி எண்ணில் நான் அவரை ஒரு கனவின் மாட்டிலும் மறந்து மதியேன் என்று சொல்கிறார். முருகப்பெருமானே, நீ வள்ளல். உன்னை யாரெல்லாம் வாழ்த்துகிறார்களோ, உன்னை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, உன்னை யாரெல்லாம் போற்றுகிறார்களோ அவர்களை மட்டும்தான் நான் மதிப்பேன். மற்றவர்களை நான் மதிக்கவே மாட்டேன். முருகப்பெருமான் முதல்வனாக கருதி யாரெல்லாம் முருக பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நான் மதிப்பேன். முருக பக்தர்களாக அல்லாமல் வேறு யாராவது இருப்பார்களே ஆனால் வானவரை மதி எண்ணில் மற்றவங்கள முருகன் அல்ல, மற்ற யாரோ ஒருத்தர் அவரை கூப்பிட்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு இவரடி மதிக்கணும்னு சொன்னால் நான் அவரை ஒரு கனவின் மாட்டிலும் மறந்து மதியேன். கனவுல கூட நான் அவங்கள மதிக்க மாட்டேன். முருகப்பெருமானை வாழ்த்துறவங்களை மட்டும்தான் நான் மதிப்பேன். முருகப்பெருமானை வாழ்த்தாதவர்களை நான் என்னுடைய கனவிலே கூட மதிக்க மாட்டேன். கள்ளமரும் உள்ளமுறும் நின் பதம் அல்லால் வேறு கடவுளர் பதத்தை, இந்த குற்றமே இல்லை, கள்ளத்தனம் இல்லாத, குற்றமில்லாத, ஒளிவு இல்லாத, குறைகள் இல்லாத இருக்கக்கூடிய உள்ளம் உறும் உள்ளத்தால் நினைத்து உருகி நெகிழ்ந்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய உன்னுடைய திருப்பதம் அல்லாமல் வேறு கடவுளினுடைய பாதங்களை கொண்டு வந்து என் முன் நிறுத்தி என் கண்ணுக்கு எதுக்க அவரை காட்டி அவர் என்னோடு பேசி இந்தா வைத்துக்கொள் என்று எந்த பொருளை எனக்கு அளித்தாலும், இந்த உலகத்தையே கொடுக்கறதா இருந்தாலும் சரி, சொர்க்கத்தையே கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இன்னும் என்னவெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள் இருக்கிறதோ அது அத்தனையையும் கொண்டு வந்து என்னிடத்திலே கொடுத்தாலும் சரி, கடு என வெறுத்து நிற்பேன். எனக்கு வேண்டாம், நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு எந்த கடவுளை கொண்டு வந்து என் முன் நிறுத்தி இதை தர சொன்னாலும் நான் பெற்றுக்கொள்ளவே மாட்டேன். எள்ளளவும் இம்மொழி லேசு மொழி என்று நான் சும்மா ஏதோ பேருக்கு சொன்னேன், பேச்சுக்கு சொன்னேன்னு நினச்சிக்காத. இது ஒன்றும் சாதாரண மொழி இல்லை, உண்மையான மொழியை தான் நான் சொல்கிறேன். முதல்ல நான் சொன்ன மாதிரி முருக பக்தர்களை தவிர மற்றவர்களை நான் மதிக்க மாட்டேன். முருகனை தவிர மற்ற கடவுளை நான் வணங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த பாடலில் சொல்கிறாரு. அப்படி தான் நான் சொல்கிறேன், இது உண்மையான மொழி, என்னை ஆண்டு கொண்டு அருள் புரிகுவாய். இது உண்மையான மொழிங்கிறது உனக்கு தெரியும். ஏனென்றால் நீதான் என்னுடைய உள்ளத்தை அறியக்கூடியவனாக இருக்கிறாய். என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது, நான் யாரை வணங்குவேன் என்றெல்லாம் நீ அறிந்தவனாக இருக்கின்ற காரணத்தினாலே என்னை ஆண்டு அருள் புரிகுவாய். என்னை நீ ஆண்டு கொள்ள வேண்டும், எனக்கு நீ அருள் புரிய வேண்டும். ஏன் தெரியுமா?
நீதான் என்னுடைய தந்தை, என் தந்தையே, எனது தாயே, என்னோட அம்மாவும் நீதான், என்னோட அப்பாவும் நீதான். ஒரு பாடல் ஒன்று சொல்லுவார், ஒரு தாய் அடித்தா ஓடி போய் தந்தை கிட்ட நிற்போம், தந்தை அடித்தால் ஓடி வந்து தாயிடம் நிற்போம். ரெண்டு பேருமே நீதானே. அப்படி இருக்கும்போது நான் யார்கிட்ட போய் நிற்பேன்? உங்ககிட்ட தானே வந்து நிற்க முடியும். அந்த மாதிரி என்னுடைய தந்தையும் நீதான், என்னுடைய தாயும் நீதான், என்னுடைய இன்பமும் நீதான். எனக்கு எதெல்லாம் இன்பம் தருகிறதோ, நான் எதையெல்லாம் நினைத்து மகிழ்கிறேனோ அது எல்லாமே நீதான். என் அறிவும் நீதான். எதெல்லாம் நான் வந்து என்னுடைய அறிவின் மூலம் அறிந்து கொள்கிறேனோ அனைத்துமே நீதான். என் அன்பும் நீதான். முருகப்பெருமானே, எனக்கு எல்லாமே நீயாகவே இருக்கிறாய் என்று முருகப்பெருமான் மீது அவர் கொண்ட பக்தி கொஞ்சம் கூட ஒரு அசைக்க முடியாத பக்தி, திடமான பக்தி, மாறாத பக்தி. எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் தன்னுடைய நிலையிலே இருந்து கொஞ்சம் கூட மாறிவிடாத ஒரு பக்தியில் நிலைத்து நிற்பதாகவும், முருகப்பெருமானையே நான் வணங்குவேன் என்று கூறும்போது அதை தவிர வேறு யாரையும் கண்ணால் காண மாட்டேன் என்ற உள்ள உறுதியையும் இந்த பாடல் நமக்கு எடுத்து உணர்த்துகிறது. வள்ளலாரின் திருவடிகளை வணங்கி எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருப்பாதங்களை வணங்குகிறேன். வாழ்க வாழ்க வாழ்த்துகள்.